படி. படிக்க காசு இல்லையா? பிச்சை எடுத்தாவது படி. படிப்பு மட்டும் போதும் என்றால் கேட்கிறேன். இன்று எத்தனையோ பட்டதாரிகள் வேலை இல்லாமல் வெட்டியாக அலைந்து கொண்டிருக்கிறார்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? திருவள்ளுவர் கூட அழகாக சொன்னார், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவில்லார் என்னுடைய ரேணுமில்ல. பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமாடா, பெட்டியிலே பணம் இல்ல பெத்த பிள்ளையும் சொந்தம் இல்ல. இப்பொழுதெல்லாம் பணம் இருந்தால்தான் பெற்ற பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கின்றனர். உதாரித்தனமாக வளர்த்ததுனால தானே அந்த பையன் தான் தோன்றியாகவும் தன் தகப்பனை மதிக்காதவனும் தெரியுறான். காசு இல்லாமல் காரியம் நடக்காது. மணி இஸ் குட் சர்வன்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பட்டிமன்றத்தின தலைப்பு என்ன அப்படின்னா, உயர்ந்த வாழ்வுக்கு உறுதுணையாக இருப்பது கல்வியா இல்லை செல்வமா? இதுதான் கேள்வி. உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது. மற்ற ஜீவராசிகளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ எறும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எறும்பு என்ன செய்யும்னா, விதைகளை கொண்டு போய் நெல் எள்ளு இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து வைக்கும். ஆனால் சேர்த்து வைக்கும்போது என்ன செய்யும் தெரியுமா? மண்ணில் தானே சேர்த்து வைக்கணும், பெட்டிலாம் கிடையாதுல்ல. அப்போ மண்ணில் சேர்த்து வச்சா முளைச்சி வந்துடுமா இல்லையா? அப்போ எறும்பு என்ன செய்யுதுன்னா, அது முளைக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நெல்லை ரெண்டாக பொளந்து என்ன செய்யுது, சேர்த்து வைக்குது. அரிசியை ரெண்டாக பிளந்து சேர்த்து வைக்குது. அப்போ இந்த எறும்புக்கு இந்த அறிவை கொடுத்தது யார்? ரப்பு. ஆனால் இதை தாண்டி வேறு ஏதாவது சிந்திக்குமானா சிந்திக்காது. சிலந்தி இருக்குது. 1400 வருஷத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காப்பாற்றி வச்ச சிலந்தி. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சிலந்தி எச்சிலால் தான் வளர்ப்பின்னோம். டெவலப் ஆகி சிமெண்ட்டு கல்லுலலாம் வளர்ப்பின்னாது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அதுங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, அவ்வளோதான். அது வளராது, அது நிரந்தரமாக உள்ளது. ஆனால் மனிதனுக்கு அப்படி கிடையாது. மனிதனுக்கு செல்வமும் வேண்டும், கல்வியும் வேண்டும். அப்படி ரெண்டுமே இருக்கும்போது இதில் எது மனித வாழ்க்கைக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது கேள்வி. இப்போது மனித வாழ்வின் மிகவும் பெரிதும் உறுதுணையாக இருப்பது செல்வமே என்று சொல்லுவதற்காக வேண்டி நம்முடைய ரமீசா கனி பள்ளிவாசனுடைய மக்தப் மதரசா மாணவர் சலாஹுதீன் அவர்கள் செல்வமே வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. உயர்ந்த வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது கல்வியா செல்வமா? செல்வமே என்று உங்களிடம் நான் பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, இன்று செல்வத்தின் அவசியத்தை நாம் அனைவரும் புரிந்து வைத்திருக்கிறோம். காசு இல்லாமல் காரியம் நடக்காது. அதனால்தான் அருமையாக பாடினான் ஒரு கவிஞன், கையுக்கும் பையுக்கும் ஓட்டம் இருந்தால்தான் கூட்டம் இருக்கும் உன்னோடு, தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளம் தட்டும் தன்னோடு. நடுவர் அவர்களே, நீங்கள் பிடித்திருக்கும் மைக்கு, நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த மேடை, ஏன் இவர்களெல்லாம் அணிந்திருக்கும் ஆடை எல்லாமே காசு. இந்த தோரணம், இந்த அலங்காரம் லேசு இல்லம்மா காசு. இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் வழங்கக்கூடிய பரிசுகள் கூட பணம் கொடுத்து தான் வாங்கியது. பணமே பரிசுகளாக வந்துள்ளது. உங்களுக்கெல்லாம் பரிசுகள் வேணுமா? வேண்டாமா? வேணுமானால் பணம் தான் சிறந்தது என்று ஒப்புக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் மேடை விட்டு இறங்கி ஓடுங்கள். அருமையானவர்களே, அழகான பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, மணி இஸ் குட் சர்வன்ட். பணம் மனிதனுக்கு சேவை செய்யும் சிறந்த பணியாளன். ஆம் சகோதரர்களே, மனிதனுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் பணம் முடித்து கொடுக்கின்றனர். படிப்பு மட்டும் போதும் என்றால் கேட்கிறேன். இன்று எத்தனையோ பட்டதாரிகள் வேலை இல்லாமல் வெட்டியாக அலைந்து கொண்டிருக்கிறார்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆனால் எத்தனையோ பணக்காரர்கள் பணத்தை வாரி வாரி இறைந்து பதவியில் கூட அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பணம் பாதாள வரைக்கும் பாயும் என்று சும்மாவா சொன்னாங்க? உங்களோட கல்வி எலி பொந்துக்குள்ளே கூட போவாது. பணக்காரனை கண்டா உலகமே அஞ்சுகிறது, கௌரவிக்கிறது. அவனுடைய புன் சிரிப்பை பெற எத்தனையோ முகங்கள் ஏங்கி கொண்டு இருக்கின்றன. அவனுடைய கனைப்பு சத்தம் கேட்டவுடன் எத்தனையோ கைகள் தானாக வந்தனம் செலுத்துகின்றனர். இதுவே ஒரு நாடோ ஒரு தனி மனிதனோ உயர வேண்டுமானால் பொருளாதார நிலையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, இவர்கள் பாவம் பார்த்தாம் பசலிக்க உலகம் தெரியாதவர்கள் இப்படிதான் உருவாவார்கள். இப்பொழுதெல்லாம் பணம் இருந்தால்தான் பெற்ற பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கின்றனர். நான் ஒரு பெரியவரிடம் பார்த்து கேட்டேன், உங்களுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள் என்று. அதுக்கு அவர் 3 சன் என்றார். அதில் உங்களுக்கு எந்த புள்ள சோறு போடுது என்று கேட்டேன்.
அதுக்கு அவர் பென்ஷன் என்றார். ஆக அவர் பெற்ற 3 பிள்ளைகளும் அவருக்கு சோறு போடவில்லை. அவர் வாங்கின பென்ஷன் மட்டும்தான் அவருக்கு சோறு போடுது. அதனால்தான் அருமையாக பாடினான் ஒரு கவிஞன், பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமாடா, பெட்டியிலே பணம் இல்லை பெத்த பிள்ளையும் சொந்தமில்ல. அருமையானவர்களே, நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பணம் தேவைப்படுகின்றனர். மனைவி மக்களை பட்டினி போடாமல் காப்பாற்றுவதற்கு, உற்றார் உறவினர்கள் உதவுவதற்கு, மஸ்ஜித்கள் மதர்சாக்கள் கட்டுவதற்கு, மராமத்துக்கள் பார்ப்பதற்கு, வட்டி இல்லா கடன் வழங்கி வாழ வைப்பதற்கு, இப்படியே வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகலாம் செல்வத்தின் அவசியத்தை. ஆகவே உயர்ந்த வாழ்விற்கு உறுதியாக இருப்பது செல்வமே செல்வமே என்று உறுதியுடன் கூறி எண்ணுரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். உயர்வான வாழ்வுக்கு உறுதுணையாக இருப்பது செல்வம் தானே இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்ஷால்லா அதிகமாக அடுத்த சம்பளம்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. அதாவது பணம் இருந்தால் தான் இன்றைக்கி பிள்ளைங்களை மதிப்பாங்க, பெத்த பிள்ளையே இன்றைக்கி பணம் இருந்தால் தான் மதிக்கணும்னு சொன்னார். அது உண்மை தான். இன்றைக்கி பிள்ளைங்களே அத்தா அம்மா மதிக்கிறதில்ல, அத்தாவை மதிக்கிறதில்ல, அம்மாவை மதிக்கிறதில்ல. ஒரு பையன் அவங்க அத்தாட்ட சொல்கிறான், அத்தா என் கல்யாணத்துக்கு நான் உங்களை கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான். அத்தா கேட்டார், ஏன்டா கூப்பிட மாட்டேற? இல்லை ஏன்னா உங்கள் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடல. யார் கல்யாணத்துக்கு? அத்தா கல்யாணத்துக்கு மயனை கூப்பிடலையா? அப்போ மயன் என்ன சொல்கிறான், உங்களை கூப்பிட மாட்டேங்கிறான். அப்போ பிள்ளைங்க பெற்றவங்கள்ட்ட கிண்டல் பண்ணக்கூடிய மதிக்காத ஒரு சூழல் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி காசு இருக்கிறவன் பெரிய பெரிய ஆட்சியில் இருக்கிறாங்க. இன்றைக்கி கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாளிகள்லாம் கல்லாப்பெட்டியில் உட்காந்துருப்பாங்க. கல்லாப்பெட்டின்னு ஏன் நம்ம பேர் வந்துச்சு? அது கல்லாதவர்கள் அமர்க்க பெட்டி. படிக்காதவன் தான் முதலாளியாக உட்காந்துருப்பான், படித்தவன் அந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், காசு இருந்தால் நம்ம பெரிய பதவிக்கு வரலாம், உயர்வான இடத்துக்கு போகலாம், ஆனால் கல்வியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. இவர்களுக்கு பதில் கொடுப்பதற்காக பீரங்கி பேச்சாளர் தஸ்லீமா அவர்களை யாசின் பள்ளிவாசல் மக்தூம் மசாவினுடைய மாணவி அவர்களை அழைக்கிறேன். நடுவர் அவர்களே, நம்ம அண்டப்புழுகு பாய் வந்திருந்தாங்க. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி உண்மையை மறைச்சு பேசிட்டு போயிட்டாங்க. கல்வி அறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, காசு இருந்தா போதும் காரியத்தை சாதிச்சிடறான்னு யாரு சொன்னது? அரபு நாட்டு பயணத்திலும் படிப்பில்லாத பயனில்லை, அரசு பணிகளுக்கும் கல்வியின்றி வழி இல்லை. மார்க்க கல்வி இல்லை என்றால் மறுமையிலே உயர்வில்லை, உலக கல்வி படிப்பதற்கு மார்க்கத்திலே தடையில்லை. படிக்க வையுங்கள் தீனோரே, படிக்க வையுங்கள், அன்புமிக்க குழந்தைகளை படிக்க வையுங்கள். அப்புறம் அவர் சொன்னாரு, காசு இல்லைன்னா பெத்த புள்ள கூட தகப்பனை மதிக்க மாட்டான்னு. நான் கேட்குறேன், அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்து காசை கொடுத்து உதாரித்தனமாக வளர்த்ததுனால தானே அந்த பையன் தான் தோன்றியாகவும் தன் தகப்பனை மதிக்காதவனும் தெரியுறான். அதே நேரத்தில் அந்த பையனுக்கு கல்வியை சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா அந்த பையன் தானும் என்று தான் தகப்பனுக்கும் பெருமை சேர்த்திருப்பான்ல, என்ன மாதிரி. நடுவர் அவர்களே, தொட்டில் முதல் மரண கட்டில் வரை, அதாவது பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரையும் மனுஷனுக்கு கட்டாயம் பெற வேண்டிய ஒன்றுதான் கல்வி. கற்கை நன்றே பிச்சை புகழும் கற்கை நன்றே. படிக்க காசு இல்லையா, பிச்சை எடுத்தாவது படிப்பை ஒரு பொழுதும் விட்டுவிடாதே. எந்த அளவு கல்வி வலியுறுத்தப்பட்டுள்ளது பார்த்தீர்களா? நபியவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்தவுடன் முதலில் அருளப்பட்ட வசனமே இக்ரா ஓதுவீராக என்பதுதான். இறைவனின் முதல் உத்தரவு ஓது படி என்பதுதான். அதை விட்டுவிட்டு பொருளை தேடு, செல்வத்தை சேமித்துவை என்பதா அல்லாஹ் முதலில் சொன்னான்? கல்வியை கற்றுக்கொள் என்றுதான் அல்லாஹ் முதலில் சொன்னான். திரைக்கடலோடி திரவியம் தேடி என்று பெரியோர்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் நம் பெருமானார் என்ன சொன்னார்கள்? சீனா தேசம் சென்றேனும் சீரிய கல்வியை தேடுங்கள், சிங்கத்தின் வாய்க்குள் இருந்தாலும் அதை தேடி பெறுங்கள் என்று மிக அழுத்தமாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட மார்க்கத்திலிருந்து பிறந்து இங்கு பணம் என்று கூவலாமா? நடுவர் அவர்களே, அறிவு நமக்கு கிடைத்துவிட்டால் எத்தனை செல்வம் அறிவு நமக்கு கிடைத்துவிட்டால் அனைத்து பாக்கியங்களும் கிடைத்து விட்ட மாதிரி. அது இல்லாமல் எத்தனை செல்வம் கிடைத்தாலும் நமக்கு ஒரு யூஸுமே இல்லை. அதைத்தான் திருவள்ளுவர் கூட அழகாக சொன்னார், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவில்லார் என்னுடைய ரேணும் இல்லை. பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிற. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்கிட்ட அல்லாஹ் கேட்டான், நபியே உங்களுக்கு அறிவு வேண்டுமா அதிகாரம் வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு நபி சொன்னார்கள், யா அல்லாஹ் எனக்கு அறிவு மட்டும் போதும் என்றார்கள். அல்லாஹ் சொன்னான், இரண்டையுமே எடுத்துக்கொள்ளுங்கள், அறிவை தேர்ந்தெடுத்தால் அறிவையும் தந்தேன் அதிகாரத்தையும் தந்தேன். உலகத்தையே ஆட்சி செய்யும் வாய்ப்பும் தகுதியும் எதனால் கிடைத்தது? அறிவை தேர்ந்தெடுத்ததால் தானே கிடைத்தது.
நடுவர் அவர்களே, நாங்களும் அறிவு என்ற தலைப்பை தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். எங்களுக்கு உலகத்தின் ஆட்சி வேண்டாம், நல்ல தீர்ப்பு மட்டும் போதும். ரொம்ப வேண்டாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை எடுத்து பாருங்க. செய்யாத குற்றத்திற்கு சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். அறிவுதானே அவர்களை சிறையிலிருந்து விடுதலையாக்கியது. அந்நாட்டு அரசரின் கனவுக்கு விடை தெரியாமல் திணறி நின்றார்கள் அந்நாட்டு மக்கள். அப்பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானே கனவுக்கு விடை சொல்லி அந்நாட்டிற்கு வர இருந்த 7 ஆண்டு பஞ்சத்தை தடுத்து நிறுத்தி வெற்றி கண்டார்கள். அதனால் சிறையிலிருந்து விடுதலையும் கிடைத்தது, சிம்மாசனமும் கிடைத்தது. ஆகவே அருமையானவர்களை, உயர்ந்த வாழ்வுக்கு உறுதுணையாக இருப்பது கல்வியே கல்வியே என்று நூறே நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நம்ம சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து கல்வியை தேர்ந்தெடுத்தனால தான் அவங்களுக்கு அதிகாரமும் கிடச்சிச்சு, கல்வியும் கிடச்சிச்சு. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்வி ஞானத்தினால தான் சிறையிலிருந்து விடுதலை கிடச்சிச்சு. அதுவும் இல்லாமல் அவங்கள பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. அதனால் நல்ல ஒரு கல்வி இருந்தால் மட்டும்தான் உயர்ந்த வாழ்வை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சகோதரி அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நம்முடைய பட்டிமன்றம் நடுத்தரத்தில் இருக்குது. இப்போ அடுத்து தீர்மானிக்கிறது செல்வம்தான் என்று பேசுவதற்காக யாசின் பள்ளிவாசல் மக்தப் மதரசாவினுடைய மாணவர் முகமது ஆதில் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயர்ந்த வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது செல்வமே என்ற தலைப்பில் உரையாட வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, ஒரு அழகான பாட்டோடு ஆரம்பிக்கட்டுமா? பணம் கொடுத்தாரு ஃபக்கீர் முகம்மது, உண்மையா இல்லையா? நாங்கள் தேச துரோகிகளா, மற்றவரெல்லாம் தியாகிகளா? பதில் சொல்லிடு பட்டிமன்றமே, பணத்தால் விடுதலை கிடைத்ததா இல்லையா? பதில் சொல்லிடு பட்டிமன்றமே, பணத்தால் விடுதலை கிடைத்ததா இல்லையா? நாட்டின் விடுதலைக்கு நாங்கள் கொடுத்ததில் பணமும் இருந்தது, உண்மையா இல்லையா? நாட்டின் விடுதலைக்கு நாங்கள் கொடுத்ததில் பணமும் இருந்தது, உண்மையா இல்லையா? அருமையானவர்களே, அன்று சுதேசி கப்பலை வாங்குவதற்கு வாவுசியிடம் பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த போது ஹாஜி ஃபக்கீர் முகமது அள்ளி கொடுத்தாரே, அன்றைய மதிப்பிற்கு அது 2 லட்சம் ரூபாய். இன்றைய மதிப்பெண்ண கொஞ்சமும் தயங்காமல் குறைவின்றி அள்ளி கொடுத்து கப்பலை வாங்கி நாட்டிற்காக அர்ப்பணித்து இந்நாட்டுடைய மானம் கப்பல் ஏறி விடாமல் காப்பாற்றியவர் ஹாஜி ஃபக்கீர் முகமது. அவர்களது பரம்பரையில் வந்த பாச மலர்கள் தாங்க. அதனால்தான் செல்வத்தின் பெருமையை அள்ளி விடந்துள்ளோம். அள்ளி விடலாமா நடுவர் அவர்களே? எனக்கு முன் பேசி நம்ம அறிவு கொழுந்து வந்தாக அவங்க இஷ்டத்துக்கு அள்ளி கொட்டிட்டு போனாங்க. நடுவர் அவர்களே, அவங்க சொன்னாங்க, நாங்கள் சோத்தில் முழு பூசணிக்காய் மறைக்கிறோமா. நடுவர் அவர்களே, நாங்களாச்சும் முழு பூசணிக்காக நடுவர் அவரை மறைக்கிறோம், ஆனால் அவங்க முழு லாரியே மறைச்சிட்டு போயிட்டாங்க. நடுவர் அவர்களே, இது என்ன நியாயம் நடுவர் அவர்களே? மேலும் அவங்க சொன்னாங்க, மக்களே என்ன மக்களே சொன்னாங்க? நடுவரையா என்னையா சொன்னாங்க? பணம் பாடா பட்டுதா, பணம் பாடா பட்டுதா. ஏம்மா பணம் பாடா பட்டுதாம்மா? நடுவர் அவர்களே, இந்த பழமொழியை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட தெரியாதவளுக்கு தெருக்கோலலாம் அந்த கதையோட இருக்கு. முறையாக பயன்படுத்தினா பணம் எப்படிப்பா பாடாப்படுத்தும்? செல்வத்தை சேமித்து சீராக செலவழித்து முறையாக பயன்படுத்தியவர்களெல்லாம் வெற்றி காணவில்லையா? எத்தனை பேரை காட்ட வேண்டும்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு செல்வ சீமாட்டி. அவர்களின் திரண்ட செல்வமெல்லாம் இம்மார்க்கத்தின் வழிக்காகவே பயன்படவில்லையா? அற வழியில் அவர்கள் அள்ளி கொடுத்தால்தான் அல்லாஹ்வே அவர்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினார். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? அல்லாஹுடைய வழியில் அள்ளி கொடுத்தால் அல்லாஹுடைய சலாமும் கிடைக்கும், அகில மக்களின் உள்ளத்தில் அன்பும் கிடைக்கும். கொடை வள்ளல் ஜமால் முகமது திருச்சியில் ஒரு பேரில் ஒரு கல்லூரி உண்டு. வரலாற்றில் உயர்ந்த இடமும் உண்டு. இதற்கு என்ன காரணம்? கல்லூரி கட்டுவதற்காக பல ஏக்கர் நிலப்பரப்பை கல்லூரிக்காக கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஏழை மாணவர்களுக்கு ஏராளமாய் உதவினார். இன்று கல்வி கல்வி என்று கத்துகிறீர்களே, அந்த கல்விக்கே அந்த பகுதியில் உயிர் கொடுத்தவர் அவர்தான். இன்று கல்வி கல்வி என்று குறைக்கிறீர்களே, அந்த கல்விக்கே அந்த பகுதியில் உயிர் கொடுத்தவர் அவர்தான். அவருடைய பணம்தான் இன்று பல பேரை பட்டதாரியாக்கியுள்ளது. இன்று நம் மக்தப் கூட கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பல ஆயிரங்களை செலவழித்து வாரண போட்டிகள் நடத்தி நம்மை ஊக்கப்படுத்துகிறார்களோ,
அது போல மாணவர்களின் அறிவு திறன் வரல பல லட்சங்களை அள்ளி கொடுத்தவள் தான் கொடை வள்ளல் ஜமால் முகமது. இதனாலே இவருக்கு மக்களின் உள்ளத்தில் அன்பும் கிடைத்தது. இன்ஷா அல்லாஹ் இவருக்கு உயர்ந்த சொர்க்கத்தில் ஒரு இடம் இருக்கலாம். இதற்கு என்ன காரணம்? அவர் அற வழியில் அள்ளி கொடுத்தால்தான். அவர் இவர்களை போல பணம் இல்லாமல் பக்கீர் சாவாக இருந்ததால் இதெல்லாம் செய்திருக்க முடியுமா? வரலாற்றினை இடம் பிடித்திருக்க முடியுமா? அறிஞர் பெருநாச்சாவிடம் கேட்கப்பட்டது, பணத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னவென்று அவர் அழகாக சொன்னார். சில பேர் பணத்தை தவறாக எண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் ஏழையாகவே இருக்கின்றார்கள். பணம் என்பது வெறும் பொருள் அல்ல, அது அல்லாஹ்வுடைய அருளாகவும் இருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், வப்தஊ மின் ஃபத்லில்லாஹ். ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால் பூமியே பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் பொருள் தேடுவதை கூட அருள் தேடுவதாக குறிப்பிட்டுள்ளான். அப்படி என்றால் அல்லாஹ்வே செல்வத்திற்கு அங்கீகாரம் கொடுத்துவிட்டான். பிறகு அவர்கள் எதை மறுப்பது? நடுவர் அவர்களே, நீங்கள் இறைவன் கட்சியா அல்லது இந்த பணம் இல்லாத பக்கீர்சா கட்சியா? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நடுவர் அவர்களே, எனக்கு முன் வந்த அண்டா புழு முட்டை சொன்னாக படித்தால்தான் முன்னுக்கு வர முடியும் என்று. யார் சொன்னது? யாருங்க சொன்னது படித்தால்தான் முன்னுக்கு வர முடியும் என்று? படிக்காத மேதைகள் எத்தனை பேரை காட்ட வேண்டும்? நடுவர் அவர்களே, எதிரணியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன். பணம் மட்டும் இல்லை என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை இந்த அளவிற்கு ஆளாக்கி இருக்க முடியுமா? அல்லது உங்களை இந்த அளவு படிக்க வைத்திருக்க முடியுமா? நீங்கள் இந்த பட்டிமன்றத்தில் பேசியிருக்க முடியுமா? ஆகவே உங்களுடைய கல்விக்கே காரணமாக இருப்பது இந்த செல்வம் தான். அதை குறைத்து பேசலாமா? ஏறி வந்த ஏணியை ஏற்றி உதைக்கலாமா? இது என்ன நியாயம்? ஆகவே உயர்ந்த வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது செல்வமே செல்வமே என உறுதிபட கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வலைக்கும் சலாம். சும்மா நச்சுன்னு பயங்கரமாக சொல்லிட்டாப்புல முகமது ஆதில். பயங்கரமாக நல்ல முறையில் தெளிவாக செல்வம் தான் மனித வாழ்வுக்கு உயர்வை தருகிறது அப்படின்னு அழகாக சொல்லிட்டாரு. இப்போ நான் ஆதில் கட்சி தான், அதனால் இன்ஷா அல்லாஹ் அடுத்து இப்போ வரக்கூடிய அவங்க சொல்கிறத வச்சு தான் அடுத்து முடிவு செய்யப்படும். உயர்ந்த வாழ்வுக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது கல்வியே அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இந்த முல்லா நசூருதீன் இருக்கிறார்ல, ஒரு அரபிய ஒரு நகைச்சுவை கதையில் வரக்கூடிய முல்லா நசூருதீன், அவர் ஒரு விருந்துக்கு போனாராம். விருந்துக்கு போனப்போ அவருடைய தோற்றத்தை பார்த்தா ஜிப்பாலாம் போட்டு போனவுடனே யாரும் அனுமதிக்கலை. வாசலில் இருக்க வாட்ச்மேன் விரட்டிட்டான். உடனே கடைக்கு போனார், நல்லா கோட் சூட் வாங்கி மாட்டிட்டு உள்ளே போனார். உடனே வாட்ச்மேன் வேகமாக வரவேற்ற உடனே நேராக உள்ளே போனவர் சமயக்கட்டில் இருக்கக்கூடிய சாம்பார் சோறு எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸில் தூக்கி போட்டுக்கிட்டு சாப்பிடுனாராம். எல்லாம் பார்த்து என்னடா நல்லா தானே வந்தார் கோட் சூட்டோட, என்ன அப்படி குழம்பெல்லாம் மேலே ஊற்றிக்கிறாருன்னு கேட்டவுடனே சொன்னாராம் முல்லா நசூருதீன், இந்த ட்ரெஸ்ஸுக்காண்டி தானே என்னை உள்ளே விட்டீங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கு தானே இந்த மரியாதை, அதனால தான் ட்ரெஸ்ஸை சாப்பிட சொன்னேன்னாராம். அதனால் செல்வம் இருக்கிற இடத்துல தான் மரியாதை இருக்கும், உயர்வு இருக்கும். அதனால் செல்வம் தான் உயர்ந்ததுன்னு பேசியிருக்கிறாங்க. அதற்கு பதில் கொடுப்பதற்கு யாசின் பள்ளி நிஸ்வான் மதரசாவுடைய மாணவி தஸ்லீமா அவர்கள் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நடுவர் அவர்களே, கல்வித்தான் உயர்வை தரும் என்று எங்களை அணிவிரல் அடித்து சொல்லியும் இந்த மண்டையில் மசாலா இல்லாத மக்கு பசங்களுக்கு உரைக்கலைன்னா நான் என்ன பண்ணுறது? நடுவர் அவர்களே, பணத்தாசை வந்து விட்டால் நல்ல குணமெல்லாம் மாறிவிடும். அதை நான் சொல்லி தான் தெரிய வேண்டுமா? கைப்புண்ணுக்கு யாராவது கண்ணாடி பார்ப்பார்களா? அப்படிதான் ஒரு வீட்டில் நசீமாவும் ஜசீமாவும் பேசிக்கிட்டாங்களாம். அடியே ஜசீமா, எப்படி உன்னோட மாமியார்ட்ட வந்து சாவி கொத்த கைப்பற்றினா? அதுக்கு நசீமா சொன்னாங்களா, அது ஒன்றே முன்னாடி ஜசீமா, திடீர்னு காக்கா வலிப்பு வந்த மாதிரி நடிச்சேனா, உடனே என் மாமியா சாவி கொத்த எடுத்து என் கையில் தந்துட்டார். பாருங்கள் நடுவர் அவர்களே, பணம் என அலையுறவங்க நிலையெல்லாம் இப்படி தான் இருக்கு. யாரை எப்படி ஏமாற்றலாம், யாருக்கு குழி பறிக்கலாம். ஓ, செல்வத்திற்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கும் வாயாடி பசங்களே, நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. பூட்டி பூட்டி வரைக்கிற செல்வம் ஒருபோதும் சிறப்பே தராது, நெருப்பே தான் தரும். நரக நெருப்புக்குத்தான் நம்மை அழைத்து செல்லும் செல்வம். இது நான் சொல்லவில்லை, நாயன் சொல்கிறான். அயஹ்சபு அன்னமா லஹு அஹ்லதா. இந்த செல்வம் நிரந்தரமான வாழ்வை தரும் எண்ணி கொண்டானா? கல்லா, அவ்வாறல்ல. லயும்பதன் நஃபில் ஹுத்தமா. ஹுத்தமா
நரகத்திலே தூக்கி எறியப்படுபவன். ஆக சிறப்பு என்பது செல்வத்தை கொண்டதல்ல, கல்வியை கொண்டதுதான். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கல்லாதவருக்கு சென்ற இடமெல்லாம் பருப்பு. இந்த பருப்பு வாங்க தான் உதவும் உங்க செல்வம். சிறப்பு வேணும்னா அதுக்கு கல்வி வேணும், புரியுதா? அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, இவங்கெல்லாம் செல்வம் செல்வம்னு குதிக்கிறாங்களே, கல்வி கொடுக்க கொடுக்க வளரும், காசு கொடுக்க கொடுக்க குறையும். அது எப்படி உயர்வுக்கு காரணமாக இருக்க முடியும்? நம் பேச்சு வழக்கில் சொல்வதுண்டு. அதை போறாரே, அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்ச ரூபா வச்சிருந்தாரு. இப்போ எல்லாம் செலவாகிவிட்டு இப்போ நம்ம கிட்ட டீ குடிக்க 10 ரூபா இருக்கான்னு கேட்குறாரு. அப்படி சொல்வதுண்டு. இப்படி எங்கேயாச்சும் சொல்ல கேட்டதுண்டா? அதை போறாரே, அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி MA பட்டதாரியா இருந்தாரு. இப்போ எல்லாம் செலவாகி 8ஆம் வகுப்புக்கு இறங்கி வந்துட்டாரு. இப்படி எங்கேயாச்சும் சொல்ல கேட்டதுண்டா? கல்வி எவ்வளவு செலவழித்தாலும் பெருகி கொண்டே இருக்கும். அதுதானே உயர்ந்த வாழ்வுக்கு உறுதுணையாக இருக்க முடியும் நடுவர் அவர்களே. அவர் பேசும்போது சொன்னா, இவங்கெல்லாம் செல்வம் செல்வம் குதிக்கிறாங்களே, செல்வம்னா என்னன்னு தெரியுமா? அது செல்வம் அல்ல, செல்வம். அதாவது செல்வம் செல்வம் சென்று கொண்டே இருப்போம், ஓரிடத்தில் ஒழுங்காக இருக்க மாட்டோம். செல்வத்தில் ஒரு வகைதான் தங்கம். தங்கம்னா என்னன்னு தெரியுமா? அது தங்கம் அல்ல, தங்கம். ஒரு இடத்தில் தங்க மாட்டோம். இப்படி ஒரு நிலை இல்லாத செல்வம் எப்படி உயர்வுக்கு காரணமாக இருக்க முடியும் நடுவர் அவர்களே? நீங்கெல்லாம் பல வேலைகளை விட்டு விட்டு பல மணி நேரம் பொறுமையாக அமைந்திருக்கிறீர்களே, எதுக்கு? பந்தலை பார்த்து ரசிக்கவா? இல்லை, மாணவர்களின் திறமைகளை அனுபவிப்பதற்கு, அறிஞர்களின் கல்வி ஞானத்தை அள்ளி பருகுவதற்கு. அதை தான் பிராங்க்லின் என்ற அறிஞன் சொன்னான், செல்வம் கல்விக்காக செலவழிக்கப்படுமானால் அது நல்ல பலனை தரும். ஆக செல்வத்திற்கே சிறப்பு சேர்ப்பது கல்விதான். ஆகவே மனிதனின் உயர்ந்த வாழ்வுக்கு உறுதுணையாக இருப்பது கல்வியே கல்வியே என்று உறுதி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உயர்ந்த வாழ்வுக்கு உறுதுணையாக இருப்பது கல்வியா இல்லை செல்வமா? இப்போ கடைசியாக சொன்ன அவங்களுடைய விஷயத்தை பார்க்கும்போது கல்வி தான் அப்படின்னு நமக்கு எல்லாம் தோணுது. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, நான் தீர்ப்புக்கு நேரடியாக வந்துடுறேன். பொதுவாக ஒரு மனிதனின் வாழ்வுக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது ரெண்டுமே தான், கல்வியும் செல்வம் தான். ஆனால் அதே நேரத்தில் சிலர்கள் செல்வத்தினாலேயே உயர்ந்துட்டு போகிறாங்க, சிலர்கள் கல்வியின் மூலமே உயர்ந்துட்டு போகிறாங்க. ஆனால் சிலர்கள் கல்வியாளர்களாக இருக்கிறாங்க, உயர்வு பெறலை. சிலர்கள்ட்ட செல்வம் இருக்குது, அவங்களும் உயர்வு பெறலை. அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், செல்வமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் நல்ல எண்ணம் இருந்தால்தான். நல்ல எண்ணம் இருக்கணும். என்கிட்ட கல்வி நிறைய இருக்குது, ஆனால் என் எண்ணம் எப்படி இருக்கணும்? நல்ல தூய எண்ணமாக இருக்கணும். அந்த கல்வியின் மூலம் பிரயோஜனமாக இருக்கணும். என்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, என்கிட்ட நல்ல எண்ணம் இருக்கணும். அந்த செல்வத்தின் மூலம் பிரயோஜனம் இருக்கணும். யாருடைய செல்வத்தின் மூலம் பிறர்கள் பயனடைகிறார்களோ, யாரின் கல்வியின் மூலம் பிறர் பயனடைகிறார்களோ, யார் கல்வி கற்றவர்கள் நல்ல எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ, யார் செல்வமுடையவர்கள் நல்ல எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு செல்வமும் உயர்வை தரும், கல்வியையும் உயர்வை தரும். ஆக நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் உள்ள அனைவருக்கும் அவர்கள் கொண்டிருக்கிற கல்வியும் செல்வமும் உயர்வை தரும் என்று சொல்லி நிறைவு பெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.